அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணையின் தூதராக அனுப்பப்பட்டவர்கள். உலக வரலாற்றில் நபிகளைப் போல பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒருவரை காண்பது அரிது. அதனால்தான் உலகில் மிகவும் செல்வாக்கு மிக்கவர்களில் முதல் இடத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல பிரபலமானவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கொடுமைகளும் மூட நம்பிக்கைகளும் நிறைந்திருந்த காட்டுமிராண்டி அரபு சமூகத்தில் உண்மையின் விளக்கை ஏந்தி நபிகள் நாயகம் அவர்கள் தோன்றினார்கள். கொடுமைகளையும் மூட நம்பிக்கைகளையும் அழித்தொழித்து உலகிற்கு சமாதானத்தின் பாடங்களை போதித்தார்கள். நபிகளின் வரலாற்றை படித்தவர்களால் அவர்களை பற்றி பேசும்போது கண்ணீரின்றி விவரிக்க முடியாது. அந்தளவு மகத்துவமும் தியாகமும் அவர்களின் வாழ்க்கையில் உள்ளது. மதீனாவின் ரவ்லா ஷரீபை அடைய விரும்பாத மனங்கள் இல்லை. நபிகளின் அன்பர்கள் எப்போதும் அவர்களை புகழ்ந்து பாடுகின்றனர். இமாம் புசூரி அவர்களின் புர்தா ஷரீப் நபிகளை மிக அழகாக வர்ணிக்கிறது. நபிகள் மீதான அன்பு இல்லாமல் ஈமான் முழுமையடையாது என்று ஹதீஸ்களில் காணலாம். மதீனாவிற்கு வரும் விசுவாசிகளின் கண்களில் இருந்து அன்பின் கண்ணீர் தாரை தாரையாக வழிவதை நாம் காணலாம். இவ்வாறு நபிகளை அன்பு செய்த ஒரு முதியவர் மதீனாவிற்கு வந்தபோது கண்ட ஒரு அதிசயம் உலகையே சிந்திக்க வைத்துள்ளது. வாழ்க்கையின் பரபரப்பில் நபிகளை நினைக்கக்கூட நேரம் இல்லாதவர்களுக்கு இந்த மனிதர் ஒரு பாடமாக இருக்கிறார். அந்த வீடியோவை ஒருமுறை பார்த்து அறிந்து கொள்வோம்.